வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்லேருந்து நான் உங்கள் செந்தில் பேசுகிறேங்க. நம்ம டெல்லி சீரீஸில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் கொண்டு வந்த வண்டியில் இன்றைக்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்துருச்சு மக்களே. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்பேங்க. வேறு முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்பேங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ தான் இந்த வண்டியை பற்றின முழு தகவல் தெரிய வருங்க. ரெண்டாவது, 1,00,000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் டிசைர் எடுக்கணுமா, அப்போ நீங்கள் இந்த வீடியோ மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இந்த வீடியோட கடைசியில் என்ன டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு பாடி லைன்லேருந்து பார்த்துடலாம் பாருங்கள் மக்களே. பாடி லைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்கும், மைன்யூட்டானது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பாடியை பொறுத்தளவுக்கு ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாதுங்க. ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு தான் வந்திருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் கண்டிஷன்லேருந்து A to Z இந்த வீடியோவில் பார்ப்ப மக்களே. வாங்க இன்டீரியர்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பாருங்கள் மக்களே, 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். டேஷ்போர்டு கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துருங்க. இன்பில்ட் செட்டு வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் லாக்கோட எல்லாமே வந்துருங்க. ஃப்ளிப் கீ வந்துடும். இந்த வண்டியில் பாருங்கள், ஃப்ளிப் கீ போட்டிருக்காங்க. ஃப்ளிப் கீ வந்துருங்க. எல்லாமே ரிமோட் லாக்லேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் மக்களே, பேக் சீட் பாருங்கள், எல்லாமே சீட் கவரை பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. இன்டீரியரை பொறுத்தளவுக்கு எந்த வேலையும் கிடையாது. ரூஃப் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. செட்டுமே பாருங்கள் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்பில்ட் செட்டு தாங்க. ஏசியும் பார்த்தீங்கன்னா பக்கா கூலிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் எந்த வேலையும் கிடையாது மக்களே. இப்போ பின்னாடி டிக்கியில் பாருங்கள் மக்களே, டிக்கியில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபிட்டடுங்க. ஒரு யூஸ்டு சிஎன்ஜி நம்ம டெல்லியிலே ஃபிட் பண்ணியிருந்தோம். அதை நம்ம சீரீஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஸ்டு சிஎன்ஜி ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்குங்க. ரெண்டாவது, பின்னாடி டிக்கியோட பாடி லைன் பாருங்கள். இவ்வளோ குவாலிட்டியாக வண்டி வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்காதுங்க. பாடி குவாலிட்டியெல்லாம் அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஒரு துளி ரஸ்ட்டும் கூட கிடையாது. ஸ்டெப்னி, வீல் ஸ்பேனர், ஜாக்கி எல்லாமே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 டோருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா டோருமே காட்டுறேன் பாருங்கள். இந்த டோரும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. டிக்கி டோரும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த டோரும் பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரிஜினல் டோர் தாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டோரோட இன்டீரியர் டோர் பேடு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த டோர் பேடுமே பாருங்கள், டோர் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இன்டீரியரை பொறுத்தளவுக்கு, டிசைரை பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸான வண்டிங்க. அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் ஓடின கிலோமீட்டர் ப்ளஸ் என்ஜின் கண்டிஷன் பார்த்தலாங்க. ஸ்டார்ட் பண்ணுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்மூத்தான கண்டிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மாறுறதுக்கான சுவிட்ச் இங்கே தான் வரும் மக்களே. பார்த்தீங்கன்னா கேஸில் மாறிடுச்சு. வண்டி மாறினோன்னே பாருங்கள், கேஸ் லைட் எரியுது பாருங்கள். இப்போ வண்டி கேஸில் தான் ஓடுது பாருங்கள். என்ஜின் ரூம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, இப்போ பாருங்கள் வண்டி கேஸில் தான் ரன்னிங்கில் இருக்குது. சிஎன்ஜி கேஸில் எவ்வளோ ஸ்மூத்தாக ரன்னிங்கில் இருக்குதுன்னு பாருங்கள். என்ஜின் வந்து ஐடியலில் ஒரு கிளியரான கண்டிஷனில் ஓடுதுங்க. பார்த்தீங்கன்னா ஏசி ஆனில் இருக்குது. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து நல்ல ஸ்மூத்தான ரன்னிங்கில் தான் இருக்குதுங்க. ஒரு துளி ஸ்மோக் கிடையாது. என்ஜின் வந்து கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷனில் தான் இருக்குது. கிட்ட காட்டுங்க பாருங்கள் மக்களே. பாருங்கள், கிட்ட எல்லாமே நல்ல கண்டிஷன் கிட்ட தான் போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. கிட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கேரண்டியான கண்டிஷனில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டோடு வந்துருங்க. இந்த பிளேட்டை காட்டுங்க. இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் நீங்கள் வந்து நிறைய இடங்களில் சிஎன்ஜியே போடுவாங்க. இது வந்து ரெஜிஸ்டர் ஆர்த்தரைஸ்டு ஃபிட் பண்ணுறவங்கனால மட்டும்தான் இந்த பிளேட் கொடுக்க முடியுங்க. அந்த பிளேட்டோட வந்துடும். ஸ்டாப். இப்போ என்ஜின் ரன்னிங் பார்த்துருப்பீங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் தான் இருந்தது. அடுத்தது ஆப்ரான் கண்டிஷன்லாம் பாருங்கள். ஆப்ரான் ஃப்ரண்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்கள்லேயே வண்டி கிடைக்காது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஒரிஜினல் பட்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. பேனட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டி. இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேட்டுங்க. வண்டியோட மட்டும்தான் இது வரும். இந்த ஒரிஜினல் பட்டி எல்லாமே கிளியராக இருக்குதுங்க.
இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லேருந்து A to Z பார்த்துருப்பீங்க மக்களே. டயர் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு 2 டயர் நீங்கள் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டரில் மாற்றுற மாதிரி வரும். வேறு எந்த வேலையும் கிடையாது. மெக்கானிக்கல் கண்டிஷன், சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இந்த வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 2010 மாடல் பெட்ரோல் வண்டிங்க. செகண்ட் ஓனர், டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் 1.5 ரூபாவில் வண்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கான விளக்கத்தை இப்போ பார்த்துடலாம் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நம்ம SD கார்ஸில் இந்த வண்டி வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட A to Z நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன ப்ரைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 2,50,000 ரூபா மட்டும்தான் மக்களே. என்னடா அவன் ஒரு விலை 1.5 ரூபா சொல்கிறான், 2.5 ரூபா சொல்கிறான்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கான விளக்கம் கேட்டுக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி வந்து இங்கே தமிழ்நாட்டில் சேல் பண்ணுறவங்க NOC மட்டும் எடுத்து கொடுத்து சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறது இல்லைங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 75,000 வருங்க. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் எடுத்து தான் சிக்கிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 75,000 இந்த வண்டி விலையில கழிச்சிங்கன்னா 1.25 லட்ச ரூபா ஆச்சுங்க. ரெண்டாவது CNG வந்து செகண்ட் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதோட நம்ம ஏரியா வர்த்து வந்து குறைஞ்சபட்சம் 25,000ங்க. அதை கழிச்சிங்கன்னா 1.5 ரூபா. ஒரு 1.5 ரூபா மதிப்பில் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான 2010 டிசைர் நீங்கள் எடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சுக்குங்க. அது போக நம்ம டாக்குமெண்ட் செலவெல்லாம் சேர்ந்து 2.5 ரூபா வந்துடுது. இருந்தாலும் 2.5 ரூபாய்க்கு இது வர்த்து தாங்க. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல் செகண்ட் ஓனர் வித் சிஎன்ஜியை விட சிஎன்ஜியில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கிலோமீட்ரு, அதாவது 1 கிலோ சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா 26 to 28 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகுங்க. அந்தளவுக்கு நல்லா மைலேஜ் வந்துடும். ரெண்டாவது டிக்கியில் CNG ஃபிட் பண்ணாலும் இட வசதி உங்களுக்கு குறையாதுங்க. அதனால தான் இந்த வண்டி பிளான் பண்ணி CNG ஃபிட் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்ததாக இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக இந்த வீடியோவில் ஃபர்தர் வீடியோஸில் வரும் மக்களே. ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.